என்ன இது? ஜீ தமிழ்ல பொம்மிங்கிற பேர்ல சீரியல் வருது. இவங்களுக்குலாம் வேற பேரே கிடைக்கலையா? இது எப்படி வந்தது? என்னது பேச்சு வரல, உடம்ப சுத்தமா அசைக்கவே முடியலையே. ஐயோ, ரிமோட் எடுத்து ஆஃப் பண்ணணும். யாராவது பார்த்தா என்ன ஆகுறது? ரிமோட் எடுத்து ஆஃப் பண்ணலான்னு பார்த்தா முடியலையே. என்ன விட்டுருங்க, விட்டுருங்க. நான் எந்த தப்பும் பண்ணல. யார கேட்ட அந்த கிழமை இருக்கிற சொத்தெல்லாம் உன் பேர்ல எழுதி வச்சான். நீ உயிரோட இருந்தா தானே சொத்தெல்லாம் அனுபவிப்ப. சாவடி. சொல்லுங்க. அட நீங்க வேற, எதுவுமே நடக்கல. நானே அதை நினைச்சு பயங்கர டென்ஷன்ல இருக்கேன். நீங்க என்னன்னா தேவையில்லாம அதையே கேட்டு கேட்டு வெறுப்பேத்திட்டு இருக்கீங்க. ஐயோ, யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. உள்ள வாடா. மனோ மனோன்னு கூப்பிட்டா வெறும் காத்துதான் வருது. நீ ஒரேடியா சாக கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதைப்பட்டு சாகணும். அதுவும் எங்க கண்ணு எதிர்க்க. சான்ஸே இல்ல. மாமா இருங்க மாமா, போன் பேசிட்டு இருக்கேன், பேசிட்டு வரேன். ஹலோ, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இருங்க, கூப்பிடுற ஒரு நிமிஷம். உயிர் போற விஷயம்டா. உள்ள வாடா. டேய் வாடா, வாடான்னு சொல்றேன்ல. வாடா. சொல்லுங்க. நீ முதல்ல டிவியை பாரு. பாரு. என்ன பிரச்சனை உங்களுக்கு? மாமா என்ன மாமா இது? நல்லா பாடுறா. நான் உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன், விடவே மாட்டேன். என்ன பாக்குறாரு? நான் சொல்றது சத்தியம். உங்களெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன். டிவியை பாத்தியா? என்ன ஓடிட்டு இருக்குன்னு பாத்தியா? என்ன மாமா என்ன ஓடிட்டு இருக்கு? ரொம்ப தெளிவா நம்ம பொம்மையை கொலை பண்ணது ஓடிக்கிட்டு இருக்குடா. ஐயோ 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 ஐயோ, பாருடா நல்லா. உங்களால நான் தான் அடிச்சுக்கணும். ஐயோ ஐயோ ஐயோ, பாருங்க மாமா, அண்ணா சீரியல் ஓடுது மாமா. என்ன போய்கிட்டு இருக்குன்னு ரெண்டு கண்ணை வச்சு நல்லா பாருடா. பாரு. என்ன மனோ, டிவியில என்ன ஓடுதுன்னு பார்த்துமா டென்ஷன் ஆகாம இருக்க? ஆமா, இப்ப எதுக்கு டென்ஷன் ஆவறீங்க? வெயில்ல வர வர மண்டை குழம்பிட்டு இருக்கு உங்களுக்கு. டேய் சத்தியமா சொல்றேன், அதுல எனக்கு பொம்மைய கொலை பண்ண சீன் தாண்டா தெரியுது.
அந்த சீரியல் பேரு கூட பொம்மின்னு வந்துச்சுடா. மாமா சத்தியமா சொல்றேன், உங்களுக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சொத்து வரும்னு ஆசையா இருந்தீங்க, இப்ப சொத்து வரலன்னு தெரிஞ்சதும் உங்களுக்கு ஃபுல்லா மண்டை குழம்பிடுச்சுன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி வேற யாருக்கிட்டையும் வளரி வைக்காதீங்க. விட்டா நீங்களே நம்ம எல்லாரையும் காட்டி கொடுத்துருவீங்க போல இருக்கு. பாருங்க, அந்த மாதிரி ஏதாவது நீங்க பண்ணீங்க, அப்புறம் உங்களை நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. போங்க மனோ மனோ மனோ, இப்பதான் சொத்து வரலன்னு புலம்புடும். அதனாலதான் பொம்மி இந்த மாதிரி பயம் காட்டிட்டாலோ இந்த வீட்டுல எனக்கு எந்த பக்கம் போகணும் எந்த பக்கம் போக கூடாதுன்னு கூட தெரிய மாட்டேங்குது. எந்த பக்கம் போனாலும் வில்லங்கமாவே நடக்குது. இந்த பயலுக்கு வேற நான் சொல்றது புரிய மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுவேன்? ஆண்டவா காப்பாத்துப்பா. ஐயோ, பொழுது விடிஞ்சு பொழுது போனா இந்த வீட்டுக்குள்ள என்னென்ன பிரச்சனை வரும் இன்னும் ஆகும்னு நினைச்சாலே மனசுக்குள்ள மெர்சலா இருக்குது. ஐயோ, இன்னைக்கு என்னென்ன பிரச்சனை வரப்போதோ, நான் என்னென்ன வேஷம் போட வேண்டியிருக்குமோ ஒண்ணுமே புரியலையே. அம்மா தர்ஷினி, பாட்டி பொம்மியை வர சொல்லுமா. அண்ணி அண்ணி கூப்பிட்டாங்கல்ல. ஏம்மா பாத்தியா, என்ன விட்டுருமா, பார்த்தல எங்க எதிய. கூப்பிட்டீங்களா பாட்டி? பொம்மி, நாம எல்லாரும் இப்ப குலதெய்வம் கோயிலுக்கு போறோம். அதுவும் பரிகார கல்யாணத்துக்கு முன்னாடி நீயும் சித்தார்த்தும் தம்பதியா நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு வர்றது ரொம்ப விசேஷமா நான் நினைக்கிறேம்மா. ஆரம்பிச்சிட்டாங்கடா. ஐயோ, இப்ப எதுக்கு குலதெய்வ கோயிலுக்கு எல்லாம்? இல்லம்மா, அந்த பத்திரிகை பிரிண்ட் தீயில விழுந்ததுல இருந்து எனக்கு மனசே சரியில்லைம்மா. அதனால அதை இன்னொரு தடவை பிரிண்ட் எடுத்து சாமி முன்னால வச்சு கும்பிட்டுட்டு வந்துடலாமா. அதுக்காக தான் போகணும்னு தோணுது. எப்படி இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் குலதெய்வ கோயிலுக்கு போகணும், பொங்கல் வேற வைக்கணும், அதெல்லாம் பண்ணணும்ல பாட்டி. இப்போ அவசியமா போகணுமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. வேணும்னா வீட்லயே அந்த பத்திரிகையை வச்சு கும்பிட்டா என்ன? அப்படியெல்லாம் இல்லம்மா, முடிவெடுத்த விஷயம் தள்ளி போட வேண்டாம்னு எனக்கு தோணுது. இன்னும் பரிகார கல்யாணத்துக்கான நாள் வேற நெருங்கிடுச்சு. போயிட்டு வந்துடலாம் பூமி, சொன்னா கேளு. ஏய் ராணி, கோயிலுக்கு தானே போறோம், உட. கோயிலுக்குள்ள ஆவி எல்லாம் வராது, திகிரிமா இரு. அவ ஆவி வருதோ இல்லையோ, ஏன் ஆவி போயிரும் பொழுது. சமாளி. சரிங்க பாட்டி, போலாம். பூமியே போலான்னு சொல்லிட்டா. கோயிலுக்கு போக வேண்டிய சாமான் எடுத்துட்டு சீக்கிரமா கிளம்புங்க. சரிம்மா. எல்லாமே எடுத்து வச்சாச்சு, அவ்வளவுதானே? சரி, எதையாவது விட்டுட போற பாத்து. பாத்தியா தம்மண்ணா, போலீஸ் விஷயத்துல இவள சிக்க வைக்க முடியல. கோவில்ல எப்படியாவது ஒரு விஷயத்துல இவள சிக்க வச்சு இவ பொம்மி இல்லங்கறத நிரூபிச்சே ஆகணும். புரியுதா? நல்லாவே புரியுது. அதெல்லாம் பாத்துக்கலாம் அத்தை, நீங்க வாங்க போலாம். பொழப்புது. இப்ப மாட்டிக்குவோமோ அப்ப மாட்டிக்குவோமோன்னு பயமாவே இருக்குது. என்ன காண்டி உள்ள வச்சானுங்கன்னா வாழ்க்கையே போயிருமே. பொம்மி போலாமா? கோவிலுக்கு வந்த குஷி கொஞ்சம் கூட இல்லாம அவ முகத்துல சவக்கலை தாண்டவம் ஆடுது. ஆமாம்மா, அவகிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனைன்னு புரிஞ்சிக்காம எதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு படம் ஓட்டி காட்டின மாதிரி இவங்களுக்கு ஓட்டி காட்டினாதான் தெரியும். அவளை விடக்கூடாதத்த. அவ முகத்தெரிய கிழிக்கலனா நாம பட்ட கஷ்டம் எல்லாமே வீணா போயிடும். அத பண்ணதானே இங்க வந்திருக்கோம். இன்னைக்கு இவளை என்ன பாடுபடுத்துறேன்னு பாரு. சரி வாங்க போலாம். சீக்கிரம் மாலையை கொண்டு வாப்பா.
எப்படியத்த இதெல்லாம் நடக்குது ஒண்ணுமே தெரியலையே. பொறு பாத்துக்கலாம். சுவாமிக்கு கொண்டு வந்த மாலை காலடி கீழே விழுந்திருக்கலாம், ஆனா அது உங்க கழுத்துல விழுந்திருக்கு. சுவாமியே ஆசீர்வாதம் பண்ணி அவரோட மாலையை உங்களுக்கு கொடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்க நினைச்சு வந்த காரியம் அமோகமா நடக்கும். நாங்க பரிகார கல்யாணத்தோட பத்திரிகை வைக்கத்தான் வந்திருக்கோம். கவலையே படாதீங்கம்மா, எல்லாத்தையும் அருமையா நடத்தி தருவா அந்த ஆத்தா. கழட்ட வேண்டாம். ஏன் கழட்டுறீங்க? அதோட சன்னதிக்கு வாங்கும். ஏய், என்ன பூமி? வேணாங்க, ஒரே மாலைய 2 பேரும், அதுவும் சாமிக்கு இன்னும் போடாத மாலை. எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. சரி சரி, உனக்கு சங்கடமா இருந்தா வேண்டாம், மாலையை கழட்டு. சரி வாங்க சன்னதிக்கு போலாம். வாங்கம்மா. வா. ஓம் ஸ்ரீ காளகண்டே நமஹ, ஓம் திரிபுராயே நமஹ, ஓம் பாலாயே நமஹ, ஓம் மாயாயே நமஹ, ஓம் திரிபுர சுந்தரியே நமஹ, ஓம் சுந்தரியே நமஹ, ஓம் சௌபாகியவத்யே நமஹ, ஓம் சர்வமங்களாயே நமஹ, ஓம் கொஞ்சம் பொறுத்துக்கமா, please. ஓம் பராயே நமஹ, ஓம் திரைலோக்கிய மோகனா. போலீஸ் வீட்டுக்கு வந்துட்டு போனதுல இருந்தே எனக்கு மனசு ஒரு மாதிரியா இருந்தது. ஆனா இப்ப மாலை வந்து விழுந்ததுல என் மனசுல இருந்த எல்லா வருத்தமும் நீங்கிருச்சு பூமி. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆரம்பிச்சிட்டானா தாடிகாரன். அவன் சந்தோஷமானா என்னென்ன பண்ணுவானே தெரியாதே. இவன் என்ன எல்றைய கூட்டு போறானோ. ஸ்ரீவர்ஷஸ்வ மாயுஷ்ய ஆரோக்கிய மாவிதா சோபமானம் மகீயதே தானியம் தனம் வசும் வகுபுத்திர லாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயு தீர்க்க சுமங்களே பவ சர்வாபிஷ சித்திரஸ்து சகல ஐஸ்வர்ய விவருத்திரஸ்து மனோரஞ்சிதாமல சித்திரஸ்து. ஓம் சக்தி பராசக்தி. ரொம்ப சந்தோஷம். நீங்க இந்த கோவிலுக்கு வந்த நேரம் ரொம்ப நல்ல நேரம்னு நினைக்கிறேன். இந்த கோயிலுக்கு விபூதி சித்தர்னு ஒருத்தர் வந்திருக்கார். அவர் ரொம்ப பெரிய சித்தர். சித்ரா பௌர்ணமி நேரத்துல தான் இங்க வருவார். திடீர்னு இப்ப வந்திருக்கார். அவரை பார்க்க தான் அத்தனை பேரும் நிக்கிறாங்க. அவர்கிட்ட என்ன விசேஷம்? அவர் ஒருத்தரை பார்த்தாலே அவளோட பூர்வாசிரமத்தெல்லாம் புட்டு புட்டு வச்சிருவார். கெட்டவாள கிட்ட அண்டவே விட மாட்டார். அவரோட பார்வைப்பட்டா நல்லதே நடக்கும். அவர்கிட்ட இந்த பத்திரிகை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா இன்னும் சிறப்பா இந்த பரிகார திருமணம் நடக்கும். கண்டிப்பா நாங்க அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறோம். ரொம்ப நல்லது. சித்தர்கிட்ட போலாங்க. சரி. அம்மா அஞ்சல, இத படிமா. பெருசு இரு, என்னம்மா பெருசு கேட்டல. அவர் எல்லாத்தையும் புட்டு புட்டு வைப்பாராம். மொத்தத்தையும் சொல்ற போறாரு. எப்படியாவது அதை தட்டு நிறுத்து பெருசு, இல்லனா என் மொத்த கதையும் முடிஞ்சுது. அம்மா அபசகுணமா பேசாதம்மா. நான் என்னயா பேச போறேன்? அந்த சித்தர் தானேயா பேச போறாரு. இப்படி எக்கு தப்பா வந்து மாட்டிக்கிட்டனே, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. சரிம்மா வாமா போலாம் வா. ஏங்க இவர் எப்ப கண்ணு முழிப்பாரு? அவரா கண்ணு முழிச்சு நம்மளை கூப்பிட்டாதான் உண்டு. யாருக்கிட்டையும் பேச மாட்டாரு. அஞ்சல, ரொம்ப கூட்டமா இருக்கு, நம்ம இன்னும் நாளைக்கு வரலாமே. இருங்க, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், கொஞ்சம் இருந்து பார்த்துட்டு தான் போவோமே.
பெருசு எனக்கு ரொம்ப பயமா இருக்குதியா. பேசாம இருமா. நீ பயப்படுறது இல்லாம என்னையும் சேர்த்து பயமுறுத்துற. அம்மா சாமி உங்களை தான் கூப்பிடுறாரு. போங்கம்மா போங்கம்மா போங்க. போங்க. பொம்மி வா போலாம். வா பொம்மி. பாட்டி சொல்லுங்க பாட்டி. இவன் என் பேர சித்தார்த், அது அவன் பொண்டாட்டி பொம்மி. ஒரு நம்பூதிரி இவங்களுக்கு பரிகார திருமணம் பண்ணணும்னு சொன்னாரு. அதுக்காக தான் குலதெய்வ கோயிலுக்கு உத்தரவு கேட்க வந்தோம். பூஜை நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நீங்க இங்க இருக்கீங்கன்னு சொன்னதுனால உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம். பத்திரிக்கையில தப்பு இருக்கு. போய் சரி பண்ணிட்டு வாங்க. ஆஹா, சித்தர் சாமி நம்மள சுட்டு போட்டாருன்னு நினைக்கிறேன். வில்லங்கத்தை நாமளே தேடி வந்துக்கிறோம். ஏங்க இதுல என்னங்க தப்பு இருக்கு? எனக்கு ஒண்ணும் புரியவே இல்லையே. சித்தரை பாத்துட்டீங்களா? சித்தரை நாங்க பாத்துட்டோம். ஆனா அவர் இந்த பத்திரிகையில ஏதோ தப்பு இருக்குன்னு சொல்லி அனுப்பிட்டாரு. தப்பு இருக்கா? ஆமா. எங்க பத்திரிகை கொடுங்க. அதாவது இவங்களோட ஜாதகத்துக்கு இந்த நேரத்துல தான் நடக்கணும்னு இருக்கும். இவங்களுக்கு இந்த முகூர்த்த தேதி ஒத்து வரலையோ என்னவோ. வேற முகூர்த்தம் பார்க்கலாம். கேலண்டர் எடுத்துக்கலாம். சரி. அடுத்த மாசம் 10ஆம் தேதி நல்ல நாளா நல்ல முகூர்த்தமாவும் இருக்கு. அந்த தேதியிலேயே பண்ணிடலாமே. இந்த சாமி, பத்திரிகை தேதியை திருத்தி கொண்டு வந்திருக்கோம். தப்ப சரி பண்றேன்னு சொல்லி பண்ணாமலே வந்திருக்கீங்க. இதுல ரொம்ப பெரிய தப்பு இருக்கு. அதைத்தான் சரி பண்ணிட்டு வர சொன்னேன். போங்க, போய் திருத்திட்டு வாங்க. என்னமா? பெருசு பார்த்தல, என்ன கட்டம் கட்டிட்டாங்கன்னு நினைக்கிறையா? என்னம்மா சொல்ற? ஐயோ, அவரு எதை தப்பு தப்புன்னு திருப்பி திருப்பி அனுப்புறாருன்னு உனக்கு புரியலையா? ராணிங்கிற என் பேரை
பொம்மின்னு போட்டிருக்குது. அதத்தான் அவர் அத்தனை தப்பா சொல்றாரு. அந்த தப்ப சரி பண்ணா நான் மொத்தமும் தப்புன்னு 1000 பெருசு. அதுக்கப்புறம் கம்மி என்ன வேண்டியதா இருக்கும். அப்படி எல்லாம் ஒண்ணு இருக்காதுமா. எதுல இருந்தாலும் பாத்துக்கலாம். என்னத்தையா பாக்குறது? எனக்கு உள்ளுக்குள்ள பயமா இருக்குதியா. நீ சொல்றதும் சரிதான்மா. அவர் உன் பேரை பத்தி தான் சொல்றாருன்னு தோணுது. என்னயா தோணுது? என்னைய படுத்து எடுத்துன்னு இருக்கிற. நான் அப்பவே சொன்ன நான் வரமாட்டேன்னு. கோயிலுக்கு வா, நீ தானே கூட்டினு வந்த. இப்ப என்ன பண்றது?